நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நம்ம தளபதி தான். உங்களுக்கு இன்னும் ஓட்டு வயசே வரலையா? அது அப்படிதான். நம்மளோட இதுல தளபதி தான். ஆமாடா. அவன் பைத்தியக்காரன். என்ன படிச்சிருக்கீங்க? நான் நம்ம 10th தான் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு அரசியல் கருத்து எப்படி பதிவு பண்ணுவீங்க? நம்மளுக்கு எல்லாமே தெரியும். சீமான் இந்த மாதிரி தளபதி பத்தி பேசவே கூடாது. ஏடா உடம்பு பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவோம். அவன் சாவ போறான், கூட செத்துருவான். அவ்வளோ ஏங்க இது மாதிரி கூட்ட முடியுமா? காசு கொடுக்காம போய் மரத்தை கட்டி முடிச்சு அழுறாங்க. அவனா பொட்டாங்க. அவன் நேர நாள் இவ்வளோ பேர் இங்க நிற்கிறப்ப இங்க வந்து பேச சொல்லுவாங்க. அடிச்சு ஓட விடுவான். அவனா தளபதி பிள்ளைங்க நிற்கிறோம், இங்க வந்து பேச சொல்லு. அவனை தூர சொசைட்டி தப்பு சொல்கிறதா இல்லை பேரண்ட்ஸை தப்புன்னு சொல்கிறதா தெரியல. ஆனால் ரெண்டுமே பொறுப்பு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஒருத்தவன் இப்படி பேசுகிறான், ஒரு மீடியாவில் இப்படி எல்லாருக்கும் தெரியும், அது தெரிய போகுது, எல்லா வீடியோ வெளியே வரப்போகுது அப்படின்னு தெரியும். இருந்தாலும் ஒருத்தவங்களை பற்றி பைத்தியம் மென்டல் அப்படின்னு பேசுறதுக்கு இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அவர்னா உங்களோட தம்பியா, இல்லை உங்கள் அப்பாவா, இல்லை பெரியப்பாவா, இல்லை ரிலேஷன்ஷிப் ஏதாச்சும் இருக்காங்களா? அந்த மாதிரி ரிலேஷனாக இருந்தாலுமே அப்படி பேசுறது ரொம்ப தப்புன்னு தான். ஒரு இப்போ இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரிய மாட்டேது. யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. இது நான் எந்த தலைவருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல, இல்லை யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணி பேசல. இது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். நமக்கே தோணும், என்னடா ஒருத்தவங்களை இப்படி சொல்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூச்சம் இல்லாமல் அப்படியே இதுவும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு சின்ன பையனை வந்து இவ்வளோ அசிங்கமாக ஒரு திட்டுறான் பப்ளிக்கில். இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அப்படி தான். டிவிகே கட்சியில் இருக்கவங்க, எல்லா கட்சியில் இருக்கவங்க சின்ன சின்ன பசங்க கமெண்ட் பண்ணுறது அவ்வளோ அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஐடி போய் பார்த்தா அவங்க ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க. ஆனால் ஏன் அப்படி பேசுகிறாங்களே தெரிய மாட்டுது. ஸோ இப்போயே இவங்களுக்கெல்லாம் கட்சி பெரி பிடிச்சிச்சோ என்னவோ தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் ஆட்சிக்கு வந்தாலுமே இந்த நாடு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பாராட்டலாம். அப்படி இல்லைன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, யார் வந்தாலும் வரலனாலும் இந்த நாடு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இதுனா அப்படி தான் இருக்கும். யார் வந்தாலும் மாற்ற முடியாது. ஸோ மாறினா நல்லாயிருக்கும். மாற்றத்தை பார்க்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க, வாங்க போங்கன்ட்டு பேசுங்க, மரியாதை கொடுத்து பேசுங்க. தளபதி ஃபேனுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்குலாம் இதுவும் இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்களை பெரியவங்களை வந்து இவ்வளோ இதுவாக பேசியிருக்கீங்க. தளபதி யார்கிட்டையாவது இந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அட்லீஸ்ட் மற்றவங்கள பார்த்து கற்றுக்க தேவையில்லை. நீங்கள் ரசிக்கிற, நீங்கள் லவ் பண்ணுற ஒரு மனுஷனை பார்த்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கோங்க. தளபதி இப்படி தான், அவர் வந்து சின்ன பசங்களுக்கு கூட மரியாதை கொடுப்பாரு. நீங்கள் வந்து பெரியவங்களுக்கே மரியாதை கொடுக்க மாட்டீங்க. நீங்களாம் தளபதி ஃபேனா அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. ஸோ ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. அவரை பார்த்தாச்சும் கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபேன்ஸாக இருந்தால் மட்டும் போதாது, அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும். ஓகே.